தமிழ்நாட்டு வீரரான நடராஜனுக்கு இன்னொரு தமிழக வீரர் தான் பிரச்சனைன்னு சொன்னா நம்ப முடியுமா? அந்த மாதிரி தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில இன்னொரு தமிழக வீரர் அவரை சேர்க்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார் என விமர்சனம் இந்தியா முழுக்க கேள்வியாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதற்கான முழு காரணம் என்ன தெரியுமா? தொடக்கத்துல, அதாவது ஐபிஎலுக்கு முன்பெல்லாம் காயம் காரணமாக அவரை தமிழ்நாட்டு அணியிலேயே விளையாட விடல. தற்பொழுது ஐபிஎல்ல கூட விளையாட விடாம பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா ஏமங் பதான் என்ற ஒரு கோச்சர். அவர் தமிழகத்தை சேர்ந்தவர். அதுவும் இல்லாம முன்னாடி எல்லாம் ஏன் அவரை சேர்க்கல? அவரை சேர்த்துட்டா அந்த சமூகத்தில் இருக்கிறவன் இன்னும் போராடி நிறைய பேர் வருவான். அவனெல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இவர் ஒரு அடையாளமாக மாறுவார். ஆகையினால இவரை சேர்க்காம விட்டுட்டா இந்த மாதிரி சமூகத்தில் இருந்து வரவர்கள் கண்டிப்பா சேர்க்க மாட்டாங்க ஒரு எண்ணத்தை இங்க இருக்கக்கூடிய தமிழகர்களுக்கு எல்லாருக்குமே அந்த விதையை போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்வையும் இங்கு இருக்கிறது. அந்த பார்வையை உடைக்கணும்னா நடராஜன் அவர்கள் தமிழக அணியில விளையாடி இருக்கணும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு அளவுல விளையாடிட்டு இந்திய அணியில விளையாடிக்கணும். ஆனா இந்திய அணியில விளையாடணும்னா ஐபிஎல் விளையாடணும். அந்த இடத்துலயும் அவரை தகர்த்துட்டா கண்டிப்பா இந்திய அணியில எடுக்க மாட்டாங்க. நாமளும் தமிழகத்துல வாய்ப்பு கொடுக்காம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு திசையை திருப்புகிற மாதிரி இவர்கள் கடைசி வரை நடராஜனை விளையாட வைக்காமல் ஒரு பக்கம் திணறடிக்கிறார்கள். அந்த அணியில கடந்த 4 போட்டிகள்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில 3 தோல்விகள் நடந்திருக்கிறது. அந்த ஒரு விஷயத்திலேயாவது அவருக்கு ஒரு மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்திருக்கலாம்ல. ஏன் முகேஷை தூக்கிட்டு நடராஜனை போட்டா யாரும் ஏத்துக்க மாட்டாங்களா? கெவின் பீட்டர்சன் அவர்கள் கூட ஒரு வார்த்தையை விட்டிருந்தாரு. அவர் முழுமையாக உடல் ரீதியாக தகுதியாக இருக்கிறார். ஆனா அவர் எந்த இடத்துல நாங்க இறக்குறது? சும்மா ஒரு மேட்ச் இறக்கி பாருங்க, அவர் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே, அதுலயும் தமிழகத்துல குறிப்பாக இருக்கின்ற மக்கள் அத்தனை பேருக்குமே அவர் ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை நீங்க செதுக்கி வெளிக்கொண்டு வந்தாலே போதும், இவர்களுக்கு ஒரு அடையாளமாக மாறும். ஆனா இப்பொழுது பண்ணுவது எல்லாமே சமூக ரீதியாக ஒதுக்குவது போன்றுதான் அவர்களுக்கு தோன்றுகிறது. அந்த பிம்பம் அப்படிதான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் செய்யறாங்க. அந்த வகையில இவங்க ஒதுக்குறது சமூக ரீதியான்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஐபிஎல் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.